வந்தே மாதரம். இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு. இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் கமலாதேவி அம்மா, சீனிவாச ஐயா, நரசிம்மலு ஐயா ஆகும். கமலாதேவி அம்மாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் மங்களூர் ஆகும். இவரின் தந்தை மறைவிற்கு பின் இவர் சென்னைக்கு குடிபெயர்ந்தார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றவர். சேவாதளம் என்ற அமைப்பினை நிறுவி பெண் தன் ஆர்வலர்களுக்கு இவர் பயிற்சி வழங்கி வந்தார். இந்த பயிற்சியானது கொள்ளையடிக்க வந்த வெள்ளை கூட்டத்திற்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால் சேவாதளத்தினை தடை செய்தது. கமலாதேவி அம்மாவையும் கைது செய்தது. ஏப்ரல் 3 கமலாதேவி அம்மா அவர்கள் அவதரித்த தினமாகும். சீனிவாச ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருவண்ணாமலை ஆரணி கைலாசநாதர் கோவில் வீதியாகும். இவர் உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், தனிநபர் சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று பல ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர். கொள்ளை கூட்டத்தை நம் பாரத தேசத்தை விட்டு வெளியேற்றிய பிறகு ஆரணியில் இவர் பஞ்சாயத்து தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி மக்களுக்கு சேவையாற்றியிருக்கிறார். ஏப்ரல் 4 சீனிவாச ஐயா அவர்களின் நினைவு தினமாகும். நரசிம்மலு ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் ஈரோடு ஆகும். இவர் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சேலம் பேட்ரியாட்டிக் என்ற இதழை நடத்தி வந்தார். அந்த இதழானது தடை செய்யப்பட்ட போது தனது கருத்தினை தொடர்ந்து பதிவு செய்வதற்காக இவர் மீண்டும் கோயம்புத்தூர் அபிமானி, கோயம்புத்தூர் என்ற பத்திரிகையையும் நடத்தி வந்தார். கோயம்புத்தூர் கிரசன்ட் இந்த பதிப்பையும் இவர் உருவாக்கினார். இவர் தேசியவாத அமைப்பான சமூக சீர்திருத்த அமைப்பான சென்னை மகாஜன சபையின் கோவை செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான பொழுது அதன் கோவை செயலாளராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார். 1887 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடானது மும்பையில் நிகழ்ந்தது. அம்மாநாட்டிற்காக தமிழ்நாட்டில் இருந்து 21 தேசபக்தர்கள் பங்கு பெற்றார்கள். அந்த தேசபக்தர்களில் நரசிம்மலு ஐயாவும் ஒருவராவார். நரசிம்மலு ஐயா அவர்கள் அவதரித்த தினம் ஏப்ரல் 12 ஆகும். தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொலி வீசி பறக்கட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.